إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா அலைக்க தவக்கல்னா, எங்கள் இறைவா உன்மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்தோம். வ இலைக்க அனபுனா, இன்னும் உன் பக்கமே நாங்கள் மீண்டோம். வ இலைக்கல் மசீர், இன்னும் உன் பக்கமே நாங்கள் திரும்பி வருவோம். இந்த துஆவை எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு திருமறையின் மூலமாக சொல்லி காண்பிக்கின்றார். அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு அடியான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் தன்னுடைய அன்பை கொண்டு, விருப்பத்தை கொண்டு அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் மட்டும்தான் அதுல திருப்தி அடையணும், வேற யாருடைய திருப்தி எனக்கு இருக்க கூட. ஒரு அடியான் என்ன நினைக்கிறாருன்னா, நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், இந்த செயலை நான் செய்தால் இந்த செயலை கொண்டு அல்லாஹ் திருப்தி அடைகிறான். வேற மற்ற மனிதர்களோ அல்லது தன்னுடன் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பமோ தன்னுடைய உறவுகளோ தன்னுடைய நண்பர்களோ இல்ல இந்த உலகத்தினுடைய வேற ஏதாவது ஒரு உலக ஆதாயங்களோ தனக்கு அதுல தேவையில்லை. அல்லாஹ் திருப்தி அடைஞ்சா போதும். அல்லாஹ் திருப்தி அடைய வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி ஒரு அடியான் ஒரு செயலை, ஒரு நல்ல காரியத்தை, ஒரு நல்ல செயலை செஞ்சான் அப்படின்னு சொன்னா அதை பார்த்து அல்லாஹ் அந்த அடியானின் மீது அல்லாஹ் விருப்பப்படுகிறான், அந்த அடியானை அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே அல்லாஹ்வினுடைய அந்த அன்பையும் அந்த அல்லாஹ்வினுடைய கருணையும் நமக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும். இப்ப இது போன்ற துஆக்கள் இருக்குது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தரக்கூடிய துஆக்கள் இருக்குது. இந்த துஆக்களை ஒவ்வொரு அடியானும் கேட்பதன் மூலமாக அல்லாஹ் திருப்தி அடைகிறான். இந்த துஆக்களை நாம் அல்லாஹ்விடத்துல எவ்வளவு நம்பிக்கையோடு கேட்கிறோமோ அவ்வளவு தூரம் அல்லாஹ்வினுடைய அந்த உதவியும் அவனுடைய அன்பும் நிச்சயமாக அந்த அடியான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி வாழ வேண்டும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு அடியார்களுக்கும் ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹ்வை பார்ப்பது ஒரு இலக்காக இருக்கணும். நாளைக்கு மறுமை நாளையில மாஷருடைய மைதானத்துல நான் அல்லாஹ்வை பார்க்கணுங்க கூடிய ஒரு இலக்கு, ஒரு ஆசை நம்மளுடைய உள்ளங்கள்ல இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த நரகவாதிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுவான், நரகவாதிகளுடைய முதல் தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ் நரகவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய முதல் தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா, கல்லா இன்னகும் அன் ரப்பியும் யௌமைதில் லமஹஜூபூன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். என்ன அப்படின்னு சொன்னா, இறைவனை பார்ப்பதை விட்டும் அவர்கள் தடுக்கப்பட்டு விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்யறான். நரகவாதிகளுக்கு அதுக்கு பின்னாடிதான் ஒரு நரகம், அவருக்கு நரகத்துல இந்த தண்டனை, அவர் நெருப்புல இருப்பாரு, அவர் என்ன செய்வாரு, அவர் அந்த நெருப்பினுடைய அந்த வெக்கையில இருப்பாரு, அவர் எரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு, அவருடைய முகங்களை கீறிக்கிட்டு வருவாருன்னு சொல்லிட்டு பல தண்டனைகள் இருக்குது. அவர் செய்த குற்றத்திற்கு பாவத்திற்கு உண்டான பல தண்டனைகள் அங்க கிடைக்கப்பட்டாலும் நரகவாதிகளுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா, கல்லா இன்னகும் அன் ரப்பிஹிம் யௌமைதில் லமஹஜூபன், அவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை விட்டும் தடுக்கப்பட்டு விடுவார்கள். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை அவங்களால பார்க்க முடியாது, அல்லாஹ்வும் அவர்களை பார்க்க மாட்டான், அவங்களும் அல்லாஹ் பார்க்க முடியாது. இதுதான் முதல் தண்டனை, இதுதான் பெரும் கொண்ட தண்டனை. அப்ப அல்லாஹ்வை பார்ப்பது என்பது பெரும் கொண்ட ஒரு பாக்கியமாகும். அப்ப அல்லாஹ்வை ஒரு அடியான் பார்க்க வேண்டும் என்பதாக ஆசை கொண்டு வருவதும், அப்படி அந்த ஆசை கொண்டு அல்லாஹ்வை நாளை மஹ்ஷருடைய மைதானத்துல அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, ரப்பனா அலைக்க தவக்கல்னா, இந்த துஆவுல இறைவா உன் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்தோம், அந்த நம்பிக்கையில உறுதியாக இருப்பது, அந்த நம்பிக்கையில உறுதியாக எந்த அடியார் இருக்கிறாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய வாய்ப்பை அவர் பெறார். அழகி சொர்க்கவாதிகள் எல்லாம் சொர்க்கம் அவர்களுக்கு திருப்பளிக்கப்பட்ட பின்னாடி நீங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போங்கன்னு அவங்களுக்கு சொல்லப்படும். அந்த சொர்க்கவாதிகள் ஒருவர் கூட நகர மாட்டார், அங்கேயே தான் இருந்துகிட்டு இருப்பார். உங்களுக்காக வேண்டி சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கு,
சொர்க்கம் தயார் நிலையில இருக்குது. நீங்க சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லும் பொழுது சொர்க்கவாதிகள் போக மாட்டாங்க, அங்கேயே தான் நிற்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ், நாங்க அந்த சொர்க்கத்துக்கு எல்லாம் போகல, இங்க ஒன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதுவே எங்களுக்கு போதும் என்பதாக இந்த சொர்க்கவாதிகள் சொல்லக்கூடிய நிகழ்வுகளையும் நாம பார்க்கிறோம். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹஜ்ரத்னா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், எல்லாவற்றையும் விட என்னை நேசிக்காதவரை ஒருவர் உண்மையான முஃமினாக ஆக முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எல்லாவற்றையும் விட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட, பொருளாதாரம், காசு, பணம், குடும்பம், மனைவி, மக்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், நாம எதெல்லாம் விரும்புறோமோ இது எல்லாத்தையும் விட அல்லாஹ்வுடைய தூதரை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசம் கொள்ளாதவரை ஒரு உண்மையான முஃமினாக ஆக முடியாது. அடுத்து சொல்றாங்க, எவர் ஒருவர் தன்னுடைய பிரச்சனையில, தனக்கான தன்னுடைய ஒரு பிரச்சனையில வேறு ஒருவரை நடுவராக ஆக்கி அந்த நடுவர் சொல்லக்கூடிய அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாதவரை அவர் உண்மையான முஃமினாக ஆக முடியாது. இது மிக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைய நாமளே நடுவராக இருந்து பேசி தீர்க்க முடியாது. எனக்கு நடுவராக இருந்து என் விஷயத்தை பேசி முடிக்கிறதுக்கு இங்க எவனுக்கு உரிமை கிடையாது. சில பேருடைய குணம் அப்படி இருக்கும், நானே பெரிய ஆளு, எனக்கு 4 பேர் வந்து நடுவரா இருந்து எனக்கு நீங்க எல்லாம் பஞ்சாயத்து பண்ணி வைக்க போறீங்களா, நானே பேசி என் பிரச்சனையை நானே முடிச்சுக்கிறேன் என்பதாக சொல்லி தன்னுடைய பிரச்சனையை தனக்கு சாதகமாக பேசி முடிச்சு கொள்றாருல, அவர் முஃமின் கிடையாது. அவருடைய செயல்ல அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஆனா ஒருவர் தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைய தன்னால பேசி முடிக்க முடியும். ஆனா அவர் அதை பேசாம வெளியில இருந்து ஒரு ஆளை கொண்டு வரார், வேறு ஒருவரை நடுவராக நியமனம் செய்யறார். அந்த நடுவராக இருந்து அவங்க விசாரணை செஞ்சு அவங்க சொல்லக்கூடிய அந்த உண்மையை அவர் மனதார ஏற்றுக்கொள்கின்றார். அப்படி ஏற்றுக்கொள்ளாத வரை அவர் உண்மையான முஃமினாக முடியாது. அப்படி ஒருத்தர் நடந்துகிட்டார் அப்படின்னு சொன்னா அவர்தான் முஃமின் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி. அப்போ அல்லாஹ்வுடைய நம்பிக்கை என்பது ஆக உயர்வானது சகோதரர்களே. அந்த உயர்வான நம்பிக்கையை உண்மையாக உள்ளத்தில நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் அல்லாஹ் மீது உண்மையான தவக்கல் வைத்தார்களோ அவர்களுக்காக வேண்டி தௌபாவினுடைய வாசல் திறந்தே இருக்கும் என்பதாக சொல்வார். முதுமை அடைந்து தௌபா செய்வது சிறந்த ஒரு செயல். ஒரு முதுமை அடைஞ்சிட்டார், நல்ல முதுமை பருவத்துல என்ன செய்யறாரு, நிறைய அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறார், அது சிறந்த ஒரு செயல். ஆனாலும் இளமையில் செய்யக்கூடிய தௌபா அதை விட உயர்வானது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். முதுமையான ஒரு வயதான ஒரு முதுமையானவரும் இளமையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞரும் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இந்த 2 தௌபாவும் அல்லாஹ்விடத்தில் சமமாகாது என்பதாக சொல்றார். யாருடைய தௌபாக்கு சிறப்பு அதிகம்னா, தன்னுடைய இளமை பருவத்துல எல்லா விதமான உடல் ஆரோக்கியம் இருக்குது, ரத்த ஓட்டங்கள் இருக்குது, தன்னுடைய நல்ல இளமை பருவத்துல ஒரு இளைஞர் அல்லாஹ்விடத்துல கையேந்தி அழுதார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருடைய தௌபாவை விரைவாக ஏற்றுக்கொள்கிறான். முதுமை அடைந்த பிறகு அவர் செய்யக்கூடிய தௌபாவை விட இளமையில் ஒருவர் செய்யக்கூடிய தௌபாவும், முதுமை அடைந்த பிறகு ஒருவர் செய்யக்கூடிய இபாதத்துகளை விட இளமையில் ஒருத்தர் செய்யக்கூடிய இபாதத், முதுமை அடைந்து ஒருத்தர் தொழுவக்கூடிய தொழுகையை விட இளமையில் ஒருத்தர் தொழுவக்கூடிய தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஆக உயர்வானதாக இருக்கும் என்பதாக ஹஜ்ரத்னா இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு அடியான் தௌபா செய்யும் போது அல்லாஹ் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றான், பெருமை கொள்கிறான் என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு முறை அன்னை ஆயிஷா அம்மா அமர்ந்திருக்கிறாங்க. அன்னை ஆயிஷா அம்மாவுடைய மடியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கிறாங்க. அப்போ திடீர்னு படுத்திருக்கக்கூடிய பெருமானாருடைய கன்னத்துல கண்ணீர் துளிகள் அவங்க கன்னத்துல உழுவுது. யாருடைய கண்ணீர் துளினா ஆயிஷா அம்மாவுடைய கண்ணீர் துளி. அவங்க அழுகுறாங்க. மடியில பெருமானார் படுத்திருக்கும் பொழுது ஆயிஷா அம்மா அழுகுறாங்க. அந்த கண்ணீர் துளி பெருமானாருடைய கன்னத்துல பட்ட உடனே, அந்த ஈரம் பட்ட உடனே அவங்க வேகமா எழுந்திருக்கிறாங்க. எழுந்து என்ன ஆயிஷாவே ஏன் அழுகுறீங்க என்பதா கேட்கும் பொழுது அன்னை ஆயிஷா அம்மா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாளை வறுமை நாளையில நாங்கெல்லாம் உங்க குடும்பம் தானே, எங்களை பத்திலாம் நீங்க நினைச்சு பார்ப்பீங்களா?
எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தனைகள் நாளை மறுமை நாளையில அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு இருக்குமா என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளை மறுமை நாளையில 3 இடங்கள் இருக்கு ஆயிஷாவே, 3 இடங்கள் இருக்குது. அந்த 3 இடங்கள்ல யாருக்கும் யாரையும் நினைவு வராது என்பதாக சொல்றாங்க. நாளை மறுமை நாள்ல 3 இடங்கள் இருக்கு. யாருக்கும் யாரையும் யாரை பத்தியும் சிந்தனைகள் நினைப்புகள் எதுவுமே வராது. அதுல முதலாவது இடம், எல்லோரும் நாளை மறுமை நாளையில அல்லாஹ்விற்கு முன்னாடி எழுந்திருச்சு நிற்கக்கூடிய அந்த நேரம். கணவன் மனைவி கணவனை தெரியாது, பெற்றோர்கள் பிள்ளைகள் தெரியாது, யாரை பற்றியும் யாருமே யோசிக்க மாட்டாங்க. அந்த மாஷருடைய மைதானத்துல அல்லாஹ்வை அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நேரம். இரண்டாவது, அவருடைய கைகள்ல அந்த ஏடுகள் கொடுக்கப்படும். அஹ்மால் நாமா என்று சொல்லக்கூடிய அந்த பட்டோலைகள் அவருடைய கையில கொடுக்கப்படக்கூடிய அந்த ஏடுகள் கொடுக்கப்படக்கூடிய நேரம். மூன்றாவது, அந்த பாலத்தை கடக்கக்கூடிய நேரம், சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய அந்த பாலத்தை கடக்கக்கூடிய அந்த நேரம். இந்த 3 நேரங்கள்ல யாருக்கும் யாரையும் பற்றி எந்த எண்ணமும் வராது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ நாளை மறுமை நாளையில அவர் என்னத்தை செய்து வைத்திருக்கின்றாரோ அதை கொண்டுதான் என்ன செய்வான், அல்லாஹ்வினுடைய அந்த சொர்க்கமா நரகமா அந்த அல்லாஹ்வினுடைய தீர்ப்பை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இந்த சிந்தனை ஒரு கணவன் மனைவிக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு கணவன் மனைவி, இப்ப இவங்க பெருமானாருடைய மனைவி அன்னை ஆயிஷா அம்மா இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, மறுமை நாளையில என்னை பத்தி நீங்க சிந்திப்பீங்களான்னு. அப்ப இந்த சிந்தனை இருக்குது, இது ஒவ்வொரு கணவன் மனைவிட்டையும் வரணும். நாளை மறுமை நாளினுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ்வினுடைய இடத்துலையும் நாம எப்படி இருப்போம் அப்படிங்கக்கூடிய இந்த சிந்தனை இருக்குது. இந்த சிந்தனை ஒரு கணவன் மனைவிட்ட இருந்தா அவருடைய உள்ளங்கள், அவருடைய கல்புகள் உண்மையானதாக உயிரோட்டம் உள்ளதாக அவங்க வாழ்றாங்க என்பதாக நாம அர்த்தம். எல்லாம் வல்ல இறைவன் நாளை மறுமை நாளையில அவனுடைய தவக்கலை நாம் அவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை உண்மையாக வைத்து மறுமை நாளையில சிறந்த ஒரு தீர்ப்பை அல்லாஹ்விடத்துல பெறக்கூடியவர்களாக, சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நல்லவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக. வாயிதாவான அவனுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.